இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் விவசாயிகளே அடிமை மாதிரி பார்க்குறோம். நாங்கள்லாம் முதல்ல நகை அடை வச்சோம்னா கேசிசி ரூமில் கூடிய நகை அடை வச்சா 3 லட்ச ரூபா வந்து கொடுத்தாங்க. 4 வருஷம் சரி, அதுக்காக கேட்டுருக்கோம். அது பேச்சுவார்த்தை இருக்கு. அது இல்லாமல் 1,60,000 கொடுத்த கடனை 2 லட்சமாக மாற்றினாங்க. இப்போ அந்த பணமும் தரமாட்டேங்கிறாங்க. இப்போ அது இல்லாமல் இனிமேல் விவசாயி நகை அடை வைக்க போனால் 20 வருஷத்துக்கு முன்னே வாங்கின நகைக்கு இந்த நகை ரசீது வாங்கினோம்ல பில்லு, அந்த பில்லை கொண்டு வந்து பேங்கில் கொடுத்தா தான் லோன். முதல்ல வந்து அசஸ்ஆர் பேங்க்லேயே இருந்தாங்க. அவங்க நாங்கள் போய் எங்கள் நகை கொடுத்தோம்னா நகையுடைய அதை எத்தனை கேரட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விட்டுட்டு எங்கள் நகைக்கு நாங்கள் தனியாக ஒரு 200 ரூபா 500 ரூபா கொடுத்து ஒருத்தர் ரசீது நல்ல நகை தான் அது வாங்கிட்டு போகணுங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இன்னும் என்ன பண்ணுறாங்க, விவசாயி வந்து கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 2 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்குறவங்க தான் கேசிசி லோனுக்கு வரணுமா. கார்பரேட் கம்பெனிக்காரங்களை கொடுக்கறதுக்காக விவசாயியை பழி வாங்குறாங்க, தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் விவசாயிகள். இப்போ நாங்கள்லாம் வந்து எங்கே போய் அழுவுறது, யாருக்கிட்ட அழுவுறது? போய் இப்போ ப்ரைவேட் ஃபைனான்ஸ் போனோம்னா அவன் வந்து 4 ரூபா வட்டி 5 ரூபா வட்டி போடுறான். 8ஆம் வட்டியிலேருந்து 5 ரூபா வட்டி 24 லட்சம் கோடியை கார்பரேட் கம்பெனி தள்ளுபடி மத்திய சர்க்கார் விவசாயிக்கு 8ஆம் வட்டி 1 ரூபா வட்டி கொடுக்க மறுப்பதை கண்டித்து தான் இந்த வங்கியில் இருக்க பணம்னா யார் பணம்? எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்காமல் ஏமாற்றி மோசடி பண்ண பணம் தான் வங்கியில் இருக்காது. இன்னும் வங்கி மேனேஜர் பணம் அல்ல. ஆனால் வங்கி மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வேணுங்கிறது தராங்க, அது தரமாட்டேங்கிறாங்க. ரிசர்வ் பேங்கினுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜர் கிரீதன் ஒரு லெட்டர் வந்து 6/12/24 அனுப்பிச்சிருக்காரு எல்லா பேங்க் மேனேஜருக்கும். இந்த லெட்டர் படி விவசாயிகளுக்கு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுங்க, 2 லட்ச ரூபா கடன் கொடுங்க, ஜாமீன் கேட்காதீங்க. அதே போல் வந்து 10% கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா 10% மார்ஜினல் பண்ணி கதை சொல்லாதீங்க, எல்லாம் சொல்லி அனுப்புனாலே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை கண்டித்து தான் நாங்கள் முதல்ல வந்து ரிசர்வ் பேங்கில் போய் மெட்ராஸில் போராட்டம் நடத்துகிறோம். இப்போ புதுசாக 9 கண்டிஷன் போட்டதை கண்டித்து தான் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை கிட்டத்தட்ட விவசாயிகள்லாம் ஏன் கருத்தை அறுத்து பார்க்கலாம். ஏன்னா இல்லாட்டி காவல்துறை வச்சு எங்களுக்கு தற்கொலைக்கு தூண்டுறாங்க. இல்லை எங்களை பிடிச்ச எல்லாத்தையும் நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய அடிமை ஆகிட்டோம். விவசாயம்லாம் எங்களை கைது பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறது எங்களுக்கு பிடிக்கும். ஓகே சார். சரி, ஐ